வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி. திமுகவில் இணைந்த பாஜக, அமமுக, மதிமுக நிர்வாகிகள் தொடரும் அதிரடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சு வார்த்தைகள் ஒருபுறம் நடக்க, மற்றொரு புறம் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது மற்றும் பிற கட்சிகளில் இருந்து உறுப்பினர்களை தங்கள் கட்சியில் இணைப்பது போன்ற பணிகளும் நடைபெறுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் செந்தில் பாலாஜி முன்னணியில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் திமுகவில் இணைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மாற்று கட்சியினர் திமுகவில் இணைந்துள்ளனர். இதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய வைஷ்ணவி உள்ளிட்டோர் திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அதிரடி காட்ட தொடங்கியுள்ளார். அதன்படி மதிமுக மற்றும் அமமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கரூரில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். தற்பொழுது கரூரில் முகாமிட்டுள்ள செந்தில் பாலாஜி மாற்று கட்சியினரை இழுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி மதிமுக மாவட்ட நிர்வாகி ரவி, பாஜக பூத் கமிட்டி பொருளாளர் சண்முகம், அமமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். மேலும் இந்த அதிரடி வேட்டை கரூர் மற்றும் கோவையில் இன்னும் தொடரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.